அதே மாதிரி அந்த குருடனை பத்தி பார்த்தோம். எப்படி அவரு கேள்விப்பட்டு அந்த காணப்படாதவைகளுக்காக அவர் ஏங்கி கொண்டிருக்கிறார் சொல்லிட்டு, இன்னைக்கு காணப்படாதவைகளில அந்த டாபிக்ல முதலாவது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வசனம் வந்து எபிரேயர் 11வது அதிகாரம் 7வது வசனம். எபிரேயர் 11வது அதிகாரம் 7வது வசனம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தெய்வ எச்சரிப்பு பெற்று பக்தி உள்ளவனாகிய தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனால் அவன் உலகம் ஆக்கணைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தின் உண்டான நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான். ஆமென். ரொம்ப காணாதவைகளை குறித்து கர்த்தர் எச்சரிப்பு கொடுக்கிறார். இன்னைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் கொண்டு வந்த நோக்கமே காணாதவைகளை குறித்து எச்சரிக்கை கொடுக்கிறதோ, காணாதவைகளை குறித்து நான் இதை செய்ய போறேன் சொல்றதுக்காக தான் கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். ஸோ இந்த காணாதவைகளை குறித்து நேற்று பார்த்தோம் அந்த வசனத்தை 2 கொரிந்தியர்ல. இன்னைக்கு வந்து எபிரேயர் 11வது அதிகாரத்துல யாருக்கு? நோவாவுக்கு காணாதவைகளை குறித்து காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று, சாதாரண எச்சரிப்பு இல்லை, தேவ எச்சரிப்பு. ஆமென். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில என்னென்னலாம் கேட்கிறோமோ அது ஒண்ணு ஆசீர்வாதத்துக்காக இருக்கும், இல்லைன்னா எச்சரிப்புக்காக இருக்கும். எத்தனை பேர் எடுத்துக்கிறோம்? ஆனா இதுல இந்த காணாதவைகளை குறித்து அவர் பேசும்போது, தேவ எச்சரிப்பு பற்றி பேசும்போது பாத்தீங்கன்னாக்கா, அந்த அந்த எச்சரிப்பு வந்து எச்சரிப்பாகவும் இருக்குது, ஆசீர்வாதமாகவும் இருக்குது அவங்க குடும்பத்துக்கு. ஒரே வசனத்துல அது எச்சரிப்பாகவும் இருக்குது. காணாதவைகளை குறித்து நோவா பார்த்திருக்கவே மாட்டார். அந்த 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 போட்டே மூழ்கி போகும், எல்லாமே மூழ்கி போகும்ன்ற ஒரு ஐடியாவே நோவாவுக்கு இருந்திருக்காது. யோசிச்சு பாருங்களேன். எந்த எந்த ஒரு ஐடியா இல்லாம ஆண்டவர் சொல்றாரு, நீ இதை செய், இந்த 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 பேழையை செய், அவ்வளவுதான் சொல்றாரு. நம்மளுக்கிட்ட இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் நம்ம கிட்ட சொன்னா நம்ம என்ன செய்வோம்? இந்த காரியத்தை நீ செய். இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற எச்சரிப்பு. இப்படி இரு, இதை செய். நான் தான் அடிச்சு எப்பவுமே சொல்லுவேனே, என்ன சொல்லுவேன்? நீ ஆண்டவர்கிட்ட வந்தாதான் உண்மையான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர்கிட்ட வந்தாதான் அவர் வழி காட்டுவார். ஆண்டவர்கிட்ட வந்தாதான் அவர் எச்சரிப்பு கொடுப்பாரு. நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, எச்சரிப்பே கொடுக்காதீங்க ஆண்டவரே. இப்ப அன்னைக்கு நோவாவை பார்த்து கிண்டல் பண்ணவங்க, கேலி பண்ணவங்க, இந்த எச்சரிப்பு எதுக்கு? இந்த இதை போய் நாங்க செய்யணுமா? இப்படிலாம் நடக்கணுமா? இப்படிலாம் நடக்குமா? நான் இப்படிலாம் மழை வருமா? இப்படிலாம் தண்ணி ரொம்புமா? அப்படின்னு கேலி பண்ணவங்களாம் அழிஞ்சு போனாங்க. இல்ல, அவங்கெல்லாம் இல்ல. ஸோ என்னைக்குமே கர்த்தர் காணாதவைகளை குறித்து ஒரு காரியத்தை பேசுறாருனாக்கா அதுல நம்ம உட்கார்ந்து சிந்திக்கணும், அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். அது ரொம்ப முக்கியம். காணாதவைகளை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார் கர்த்தர். நிறைய பேர் சீரியஸா எடுக்கிறதே கிடையாது, நிறைய பேர் அதை பத்தி யோசிக்கிறதே கிடையாது. நிறைய பேருக்கு அதை நினைச்சாலே அதெல்லாம் என்னத்துக்கு நினைக்கிறது, இதெல்லாம் நடக்குமா? நடக்கும், கண்டிப்பா. கர்த்தர் சொன்னானா அதெல்லாம் நடக்கும். அதனாலதான் இந்த இடத்துல விசுவாசத்தினாலே தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தெய்வ எச்சரிப்பு பெற்றார். விசுவாசத்தினாலதான். அவர்கிட்ட இருந்த ஒரு பெரிய காரியம் என்னன்னாக்கா, ஆண்டவர் அந்த எச்சரிப்பை கொடுக்கும் போது அவருக்குள்ள சந்தேகம் இருந்துச்சுன்னு சொல்லுதா பைபிள்? இல்ல, விசுவாசத்தினால அவர் ஏற்றுக்கொள்கிறார். ஆமென். சோ நம்ம எப்படி ஏற்றுக்கொள்கிறோம்? நிறைய நேரங்களில் நம்ம எப்படி ஏற்றுக்கொள்கிறோம்னாக்கா, இவங்க சொல்றது உண்மையாவே நடக்குமா? இவங்க சொல்றது நிறைவேறுமா? இவங்க சும்மா சொல்றாங்களா? அப்படிலாம் கர்த்தர் கைவிட்டுருவாரா? நிறைய பேருக்குள்ள, ஐயோ நான் ஜெபிக்கிற மாதிரி யாரும் ஜெபிக்க மாட்டாங்க, எனக்கு போய் கர்த்தர் இப்படி செய்வாரான்ற ஒரு எண்ணம், பெருமையான எண்ணங்கள், இதெல்லாம் விளையாடும். ஆண்டவர் ஒரு எச்சரிப்பு கொடுக்கும் போது, ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லும் போது, காணப்படாதவைகளை குறித்து நான் செய்ய போறேன்னு சொல்லும் போது, இப்படிப்பட்ட பல குழப்பங்கள் நமக்குள்ள ஓடும். அது எப்படி கர்த்தர் எனக்கு அப்படி செய்வாரு? அது என்ன பெருசா அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க, அது என்ன இந்த ஊழியக்காரர் அப்படி சொல்லிட்டு போயிட்டாரு, இப்படி எல்லாம் பல எண்ணங்கள் நமக்குள்ள ஓடுமா இல்லையா? அது எப்படி நடக்கும்? நான் தான் இப்படி ஜெபம் பண்றேனே, நான் தான் அப்படி ஜெபம் பண்றேனே. இன்னைக்கு உனக்கு தலைவலி வருது, நீ சாரிடான் போட்டுக்கிற, நாளைக்கு வராதுன்னு சொல்லி என்ன நிச்சயம்? யோசிச்சு பாருங்க. நாளைக்கு வராதுன்னு சொல்லி என்ன நிச்சயம்? சோ நமக்குள்ள நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஒரு காரியத்தை கிரியேட் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் எனக்கு நடக்காது,
ஆனா இந்த இடத்துல முக்கியமான ஒரு இது, தேவ எச்சரிப்பு பெற்று. மனுஷன் கொடுத்த எச்சரிப்பா இருந்தா வேற. ஒரு மனுஷன் வந்து சொல்லிட்டு போனா அப்படின்னு சொன்ன போல, ஆண்டவர் டைரக்டா பேசுறாரு அவருடைய பிள்ளைங்க கிட்ட. டைரக்டா டீல் பண்றாரு அவருடைய பிள்ளைங்க கிட்ட. அவருடைய பிள்ளைங்க மூலமா தான் அவர் செய்வாரு. நிறைய பேருக்கு ஆண்டவர், நான் தான் மோசே, நான் தான் நோவா, நான் தான் எஸ்தரு, நான் தான் தானியேலு, நான் தான் எரேமியா, நான் தான் எசேக்கியா தீர்க்கதரிசி அப்படின்ட்டு ஒரு நினைப்பு வேற. ஹலோ, புரியுதா? நிறைய நேரங்களில கர்த்தர் பேசுவார் தான். ஏன் உங்ககிட்ட மட்டும் தான் பேசுவாரா? எங்ககிட்ட பேச மாட்டாரா? காணப்படாதவைகளை தெய்வ எச்சரிப்பு ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு நிச்சயம் தருவார். அது ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறவங்களுக்கு அதை நிச்சயம் தருவாரு, நிச்சயம் கொடுப்பாரு. நம்ம எப்படி அசட்டையா எடுத்துக்கிறோம், நம்ம எப்படி அதை சீரியஸா எடுக்கிறோமா, இல்ல அசட்டையா எடுக்கிறோமா? அவங்க சொல்லுவாங்க, போ அப்படித்தான் ஜோம் பண்ணுவாங்க, அப்படித்தான் அவங்க பண்ணுவாங்க, அப்படித்தான் அவங்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி எத்தனை முறை முணுமுணுப்பு பண்ணியிருக்கிறோம். மோசைக்கு அப்படித்தான் பண்ணாங்க. மோசை சொல்லும் போது முறுமுறுத்தாங்க, நம்பவே இல்லை, புரியல. இப்ப கூட நான் இதை பேசும்போது உங்க மனசுல எதுக்கு இப்படி பேசுறாங்க? தேவ எச்சரிப்பு. ஆமென். தேவ எச்சரிப்பு. எச்சரிப்பு கொடுக்கும் போது கர்த்தர் வந்து அவருடைய வார்த்தையை மாத்திக்கவே மாட்டார். ஆசீர்வாதத்தை கொடுக்கும் போது அவர் ரூட்டை மாத்திக்கவே மாட்டார். உன் ரூட்ல தான் வருவார். அதான் ஆண்டவர்கிட்ட கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு காரியமே அதுதான். ஆண்டவர்கிட்ட உனக்கு தான் கொடுப்பேன்னா உனக்கு தான் வருவார். எச்சரிப்பு கொடுக்குறான். எச்சரிப்பு வந்து எல்லாருக்கும் கிடையாது. நீ இந்த இடத்த விட்டு போ சொல்லுவார் ஆண்டவர். நீ இந்த இடத்த விட்டு போ. நம்ம போக மாட்டோம். ஏன்? நான் ஆண்டவருடைய பிள்ளை, இது நடக்கும், நான் இங்கே இருப்பேன், ஆண்டவர் என்னை மட்டும் காப்பாத்துவார். ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ போ. தட்ஸ் ஆல். நீ போய் தான் ஆகணும். இல்ல எனக்கு மட்டும் நடக்காது, எல்லாரும் அழிவாங்க, நான் மட்டும் அழிய மாட்டேன். நோவா அப்படி பேசியிருக்கலாம்ல. ஏன் நோவா பேசல? நோவா அப்படி சொல்லியிருக்கலாம்ல, ஆண்டவரே நான் உங்களுடைய பிள்ளையாச்சு, நீங்க தான் என்கிட்ட டைரக்டா பேசுறீங்களே, அவங்களெல்லாம் அழிச்சிக்கங்க, நான் இருக்கிற இடத்துல மட்டும் தண்ணி வரக்கூடாது. நம்ம புத்தி எல்லாம் அப்படிதான் வேலை செய்யும். ஹலோ, நிறைய நேரங்களில் நம்மளையே நம்ம தீர்க்கதரிசி ஆக்கிக்கிறோம்ல. துப்பாங்கூர் தீர்க்கதரிசி ஆக்கிக்கிட்டு நிறைய நேரங்களில் நம்மளே எனக்கு செய்வாரு, அதாவது ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயத்தை நம்ம மேல வச்சுக்கிட்டு நம்மளே பில்டப் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன பண்றோம்? நிறைய காரியத்தை இழந்து போகிறோம். காணப்படாதவைகளை குறித்து கர்த்தர் எச்சரிக்கை கொடுத்துட்டு கொடுறாரு. தெய்வ எச்சரிப்பு பெற்று ஆண்டவர் ஒண்ணு சொல்லிட்டாருனாக்கா உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. நிறைய பேர்ட்ட சில நேரத்துல நான் சிலர்கிட்ட சொல்லுவேன், இப்படி நடக்க போகுது, இப்படி இருக்கும். அதெல்லாம் நடக்காது பாஸ்டம்மா, அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் அப்படிலாம் நடக்காது, கர்த்தர் என்னெல்லாம் அப்படிலாம் கைவிட மாட்டாரு இப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஆச்சரியமா இருக்கு எனக்கு. அட பாவமே, ஏன் நோவா சொல்லல? அங்க விசுவாசத்தினால தேவ எச்சரிப்பு பெற்றான். அவன் சந்தேகத்தினால கிடையாது, சந்தேகத்தினால போடல, விசுவாசத்தினாலே. சோ விசுவாசம் வந்து ஒரு பெரிய ரோலை பிளே பண்ணுது. காணப்படாதவைகளை நம்ம பார்க்கறதுக்காக விசுவாசம் வந்து ஒரு பெரிய ரோலை பிளே பண்ணுது. சோ எச்சரிப்பு பெற்று பக்தி உள்ளவனாகி அந்த எச்சரிப்பு பெற்ற உடனே அவனுக்குள்ள வந்தது பக்தி. உனக்குள்ள வர வேண்டியது, நமக்குள்ள வர வேண்டியது அகங்காரம் கிடையாது, என்ன பாத்துக்கிறோம் ஒரு கை, அந்த பேச்சு கிடையாது. எனக்குள்ள வர வேண்டியது ஒரு பக்தி. என்னைக்கு விசுவாசத்தினால தேவ எச்சரிப்பை பெறுகிறோம், எனக்குள்ள அடுத்தது வர வேண்டியது பக்தி தான் வரணும். ஐயோ ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்? ஐயோ ஆண்டவரே, நீங்க சொல்லிட்டீங்க, நான் என்ன பண்ணணும்? சில பிள்ளைங்கெல்லாம் நடுங்குவாங்க. ஆண்டவர் ஒரு எச்சரிப்பு கொடுத்துட்டா நடுங்குவாங்க. ஐயோ என்ன பாஸ்டர், ஐயோ கண்டிப்பா நான் ஜபத்தோடு இருந்தேன், அது அந்த காரியங்கள் முடிகிற வரைக்கும் நான் ஜபத்தோடு இருந்தேன், நான் அதை ஜெயித்தேன்னு வந்து சொல்லுவாங்க பாருங்க. சந்தோஷப்படுவேன், நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நம்ம அந்த எச்சரிப்பு கொடுக்கறதுனால தானே நம்ம ஜெபிக்கிறோம். அந்த எச்சரிப்பை அசால்ட்டா நம்ம எடுத்துக்கலையே. சப்போஸ் நோவா அந்த எச்சரிப்பை அசால்ட்டா எடுத்துட்டு இருந்தாருனாக்கா என்ன நடந்திருக்கும்? என்னைக்குமே ஜெபிக்கிறவங்களுடைய வாயில வருகிற வார்த்தைய நீங்க எப்படி எடுத்துப்பீங்களோ தெரியாது, ஆனா நீங்க உங்களுக்குள்ள எடுத்து அதை ஜெபிக்கணும். கண்டிப்பா, ஆண்டவரே நீங்க இதை எனக்கு சொல்லிட்டீங்க, நான் ஜெபம் பண்ணுவேன், நிறைவேறும்.
ஆண்டவர் அதை செஞ்சு காட்டுவாரு. சோ அங்க நடக்குதா இல்லையா? அவனுக்குள்ள விசுவாசத்தினால் அந்த தேவ எச்சரிப்பை படும்போது அவனுக்குள்ள வந்தது பக்தி தான். ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீயும் உன்னுடைய குடும்பமும் மட்டும்தான் காப்பாற்றப்படுவீங்க. அதுக்கு இவன் பக்தியா இருந்தாதான் குடும்பம் காப்பாற்றப்பட முடியும். இங்கதாங்க காரியமே. நோவா அசால்ட்டா விட்டு இருந்தார்னா குடும்பத்தை காப்பாத்திருக்க முடியாது. குடும்பத்தை கன்வின்ஸ் பண்ணிருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாங்க இது நடக்க போது, இப்படி பேழையை கட்ட சொல்றாரு. அவங்களும் அந்த கூட்டத்தாரோடு கூட சேர்ந்து, அவர் பைத்தியக்காரு, அப்பா அவர் பைத்தியக்காரு, அவர் பேசுவார் அப்படித்தான், தேவ எச்சரிப்பை பெற்றுட்டு அவர் பேசுவார் அப்படித்தான் சொல்லி பயமுத்துவாரு. எல்லாமே நம்ம பாஷை தான் பேசுவாங்க. நம்ம கூட சொல்றல, அவங்க அப்படித்தான் பேசுவாங்க. இங்க எவ்வளவு எச்சரிப்பை நான் கொடுத்துட்டு இருக்கிறேன்றது நிறைய பேர் அறிய மாட்டீங்க. எவ்வளவு எச்சரிப்பை கர்த்தர் கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஆசீர்வாதங்களையும் பேசுறாரு, எச்சரிப்பையும் கொடுக்கும் போது என் பக்தி எப்படி ஆக்டிவேட் ஆகுது, எனக்குள்ள இருக்கிற பக்தி எப்படி அதை காட்டுறேன். எனக்குள்ள இருக்கிற பக்தி ஆக்டிவேட் ஆனாதான் என் குடும்பத்தை நான் காப்பாற்ற முடியும் அந்த மாதிரி சூழ்நிலையில இருந்து. ஆமென். கர்த்தர் நோவா இருக்கிறாரு. நோவாவுடைய பிள்ளைங்க கிட்ட ஏன் பேசல? நோவாவுடைய மனைவி கிட்ட ஏன் பேசல? நோவாவுடைய மருமகன் கிட்ட ஏன் பேசல? வை? அதே நீங்க பாத்தீங்கன்னாக்கா, பாவம் செய்யும் போது அங்க ஏவாளை வச்சு அந்த பாம்பு ஏமாத்துறான், அந்த சாத்தான் ஏமாத்துறான். ஏவாள் ஆதாமுக்கு சொல்றாங்க, அங்க வேற சூழ்நிலை. அங்க ஆண்டவர் எச்சரிப்பை கொடுத்துட்டு போயிட்டாரு, இப்படி எல்லாம் நடக்க போகுதுன்னு. ஆனா ஏமாந்துட்டாங்க. இங்க இவன் பக்தியை ஆக்டிவேட் பண்ணதுனால, அந்த பக்தி அவனுக்குள்ள இருந்ததுனால தன்னுடைய குடும்பத்துக்கு மேல அவன் கண் வச்சுட்டான். அவங்க குடும்பத்தை காப்பாற்றணும்னு சொல்லிட்டார் ஆண்டவர். உங்களுடைய பொறுப்பும் ஏன் பொறுப்பும் நம்மளுடைய குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு இந்த எச்சரிப்பை கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ எப்படி இருப்பியோ எனக்கு தெரியாது, எப்படி எடுத்துப்பியோ எனக்கு தெரியாது, எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு சாயங்கால வேலையில கர்த்தர் திட்டவட்டமா சொல்ற ஒரு வார்த்தை, விசுவாசத்தினாலே நோவா தேவ எச்சரிப்பை பெற்று, தேவ எச்சரிப்பை பெற்று பக்தி உள்ளவனாகி தன்னுடைய குடும்பத்தை, உன் குடும்பத்தை நீ வழி நடத்த முடியலனா, உன்னுடைய குடும்பத்தை தெய்வ பக்திக்குள்ள நீ நடத்த முடியலனாக்கா பெரிய கொஸ்டின் மார்க். ஆண்டவர் நோவாவை நம்பினாரு. நோவாவை ஆண்டவர் முழு நம்பிக்கை வச்சாரு. இவன் கிட்ட சொன்னா இவன் எடுத்துட்டு போவான் இந்த எச்சரிப்பை. அவங்க பிள்ளைகளையும் மனைவியும் போயிட்டு கன்வின்ஸ் பண்ணுவான். அவங்க எல்லாம் சேர்ந்து வேலை செய்யறாங்க. ஒரு 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 பெரிய இது ஒரு பெரிய பயங்கரமான சூழ்நிலை. இதை நம்ம விட்டுட்டா அழிஞ்சிடுவோம். நான் சொல்றேன், இந்த சாயங்கால வேலையில இதை விட்டுட்டா, இந்த எச்சரிப்பை விட்டுட்டா நம்மளுடைய கதி என்ன? கொஸ்டின் மார்க். இந்த எச்சரிப்பை விட்டுட்டா எங்க வீட்டு கதி என்ன? என் பிள்ளைகளுடைய கதி என்ன? நான் என்ன ஆக போறேன்? என் குடும்பம் என்ன ஆக போகுது? எச்சரிப்பு தான். அது தெய்வ எச்சரிப்பு. அந்த தெய்வ எச்சரிப்புக்கு நம்ம செவி கொடுக்கலனாக்கா நம்மளுடைய பக்தியா இருக்க முடியாது. நம்மளுடைய பக்தி ஆக்டிவேட் ஆகாது. பக்தி டல் ஆயிடும். பக்திக்குள்ள போயிடுவான் சாத்தான். உன் பக்தி அப்படியே என்ன தெரியுமா பண்ணுவான்? ஸ்கிராம்பிள் பண்ணிடுவான். முட்டை ஸ்கிராம்பிள் பண்ற மாதிரி ஸ்கிராம்பிள் பண்ணி விட்டுருவான். ஒரே குழப்பமா இருக்கும். நம்மளுடைய பக்தி வேலை செய்யாது. நம்ம தேவ எச்சரிப்பை பெற்றுக்கொண்டு நம்ம செய்யலனாக்கா, நான் எனக்கு எல்லாம் தெரியும் மட்டும் சொல்லாதீங்க. அந்த இடத்துல ஏன் நோவா சொல்லல, எனக்கு எல்லாம் தெரியும், நான்லாம் கீழ்ப்படிஞ்சு வர மாட்டேன். எதிர்க்க வேலை. என்னைக்கு உங்க காதுல தேவ எச்சரிப்புன்னு சொல்லிட்டு ஒரு காரியம் நடக்குதோ, அது தேவ எச்சரிப்பை கர்த்தர் கொடுக்கிறாரோ, நீங்க கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். உங்க குடும்பத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணி தான் ஆகணும். உங்க குடும்பத்துக்காக நீங்க பாடுபட்டு தான் ஆகணும். உங்க குடும்பத்துக்காக, உங்க பிள்ளைகளுக்காக. ஏங்க தயவு நான் சொல்றேன், இந்த பிள்ளைகளும் இந்த குடும்பமும் பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய கரத்துல ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம். இதை காப்பாத்தலனாக்கா, தேவ எச்சரிப்பை பெறலனாக்கா எங்கேயோ ஒரு இழப்புகள் நடக்கும். அந்த இழப்பு பயங்கரமா இருக்கும், வலிக்கும் அந்த இழப்பு. நோவா அதை விடல, காப்பாத்திக்கிட்டாரு. நோவா கட்டி பிடிச்சுக்கிட்டாரு. ஆண்டவரே, எங்க குடும்பத்தையும் சேர்த்துக்கிட்டீங்களே, என் குடும்பத்தையும் சேர்த்துக்கிட்டீங்களே.
என்ன வேணாலும் நடக்குங்க. குடும்பத்துல என்ன வேணா நடக்கும். நீ நினைக்கிறதா நடக்கும்னு நினைக்காத. என்ன வேணா சாத்தான் நடத்துவான் உங்க குடும்பத்துல. ஆனா அதை ஃபேஸ் பண்றதுக்கு ஆண்டவர், நீ ஆண்டவருக்குள்ள இருந்தாதான் கர்த்தர் உனக்கு தெய்வ எச்சரிப்பை கொடுத்து அதை ஃபேஸ் பண்ண உன்னை உள்ள கொண்டு போயிட்டு உன்னை தைரியமா நிக்க வைப்பாரு. உன்னை தைரியமா நிக்க வைப்பாரு. அதனால தான் சொல்றேன், உங்களுக்குள்ள இருக்கிற ரட்சிப்பு என்ற தீவட்டியை இழக்காதீங்க. ஒரு நாளும் இழக்காதீங்க. ஆவியானவர் பேசிட்டு இருக்கிறாரு. ஒரு நாளும் நான் இதை பத்தி யோசித்து கொண்டு வரும்போது திட்டவட்டமா ஆண்டவர் பேசி அனுப்புறாரு இந்த வார்த்தைகளை. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. தேவ எச்சரிப்பு பெற்று குடும்பத்தை ரட்சிப்பதற்கு, தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு விட்டுறாதீங்க. உங்க குடும்பத்தை ரட்சிக்கணும்னாக்கா நீங்க கண்டிப்பா ஆண்டவருடைய தேவ எச்சரிப்பை பெற்றே ஆகணும். ஐயோ அவங்க ஹர்ட் ஆயிடுவாங்க, அவங்க கோச்சிப்பாங்க, அவங்க ஏதாவது நினைச்சுப்பாங்க, என்ன சொல்லிட்டுவாங்க, நீ எங்கேயோ போயிட்டு வர, நீ எதையோ கேட்கிற, ஏதோ மெசேஜை கேட்கிற, நீ ரொம்ப பக்தி நினைப்பு, நீ இதெல்லாம் என்கிட்ட பேசாத. உலகம் அப்படிதான் பேசும். நான் நிறுத்தினா என்னுடைய செய்தியை, எச்சரிப்பு கொடுக்கிற செய்தியை நான் நிறுத்தினா இந்த சபையில நிறுத்தல. நீ கோச்சிக்கிட்டு போனா போய்க்கோ, நீ எப்படின்னா போய்க்கோ, நீ என்னன்னா பண்ணிக்கோ, எனக்கு கவலை. கர்த்தர் அவருடைய பிள்ளைங்க மூலமா தேவ எச்சரிப்பை கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாரு. ஏன்னா உன்னை நேசிக்கிறாரு, உன் குடும்பத்தை நேசிக்கிறாரு, உன் குடும்பத்தை அவர் காப்பாற்றணும்னு பாக்குறாரு, உன் குடும்பத்தை அவர் தனியா பிரிச்சு வைக்கணும்னு பாக்குறாரு. அவருக்கு நீ உன்னுடைய குடும்பம் தேவை. உன் குடும்பமா உன் பிள்ளைகள் ஆண்டவருடைய பரலோக ராஜ்யத்துக்கு தேவை. சும்மா எடுக்காதீங்க, என்னைக்கு நினைக்காதீங்க. அவங்க திருந்திடுவாங்க, அவங்க அப்புறம் வந்துருவாங்க, அவங்க அப்புறமா அப்படியே மெதுவா வருவாங்க. அந்த மெதுவா வரத்துக்குள்ள பேரழிவுகள் வந்துடும். அதுதான் ஆண்டவர் தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக, தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக நோவாவை ஆண்டவர் எழுப்புறாரு. நீதான் அந்த நோவாவாக ஆண்டவர் உன்னை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறாரு. தயவு செய்து நில்லுங்க, ஆண்டவருக்காக நில்லுங்க. தன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக, ரட்சிப்பதற்காக பேழையை உண்டு பண்ணினான். அல்லேலூயா. பேழையை உண்டு பண்ணினான். பாதுகாப்பிற்காக ஒரு பேழை ஆண்டவர் வச்சிருக்கிறார். இந்த பேழைக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கிறது தான் உண்மை. அல்லேலூயா. ஒரு பேழைக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கிறது தான் உன் கடமை. அசால்ட்டா இருக்காத. இது எனக்கு இல்ல நினைக்காத. இன்னைக்கு இங்க இருக்கிற ஒருத்தர் கூட கர்த்தர் பேசிட்டு இருக்கிறாரு. ஆவியில நான் உணர்ந்து பேசுறேன். ஒருத்தர் கூட கர்த்தர் பேசுறாரு. அவங்கள உன் பேழைக்குள்ள நீ கொண்டு வரலனாக்கா என்ன நடக்கும் தெரியாது, என்ன நடக்கும் தெரியாது. அதுக்குதான் தெய்வ எச்சரிப்பு ரொம்ப முக்கியம். காணப்படாதவைகளை கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். காணப்படாதவைகள், காணப்படாத நம்ம கண்ணுக்கு தெரியாது, உணர்த்தப்படுறவங்க நம்ம கண்ணுக்கு தெரியாது, என்ன நடக்க போகுதுன்றது கண்ணுக்கு தெரியாது. கர்த்தர் இந்த சாயங்கால வேலையில நம்மளை கூப்பிட்டு பேசிட்டு இருக்கிறாரு. என்ன நடக்க போகுது, அடுத்த மாசம் என்ன நடக்க போகுது, அடுத்த வருஷம் என்ன நடக்க போகுது, ஏதோ ஒரு சாபம் உன் பிள்ளைகளை துரத்திக்கிட்டு வருதா, ஏதோ ஒரு சாபம் உன் குடும்பத்தை துரத்திக்கிட்டே வருதா, எதையோ நீ பாக்குறியா? நீ தேவ எச்சரிப்பை பெற்றுக்கொண்டு காணாதவைகளை நீ பார்க்கணுமே. நான் உன் குடும்பத்துக்காக தானே நான் இதை பேசிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் டைரக்டா பேசுறாரு. ஞாயிற்றுக்கிழமையில இருந்து டைரக்டாவே பேசிட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் உணர்த்திக்கிட்டே இருக்கிறாரு. நான் உனக்காக தானே பேசிட்டு இருக்கிறேன், உனக்காக தானே உணர்த்தி காட்டிட்டு இருக்கிறேன். இந்த தேவ எச்சரிப்பை நீ கொண்டு போ. நீ அசால்ட்டா இருக்காத. நீ என்னைக்கு தேவ எச்சரிப்பை நீ பெற்றுக்கொண்டாயோ, நீ பக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக நோவா பாடுபடுறாரு. குடும்பத்தை ரட்சிப்பதற்காக ஒரு பேழைக்குள்ள வந்துதான் ஆகணுங்க. எங்க இருந்தாலும் ஒரு பேழை நமக்கு தேவை. ஒரு பேழைக்குள்ள வந்துதான் ஆகணும். நீ முழங்கால் போடுவியோ, நீ நிற்பியோ, நீ உட்காருவியோ, என்ன செய்வியோ தெரியாது. உன்னுடைய வேலை தொடங்கிச்சு, உன்னுடைய வேலை தொடங்கிச்சு. கர்த்தர் இன்னைக்கே பேசுறாரு. தேவ எச்சரிப்பை பெற்று சொல்லும் போது உன் வேலை தொடங்கிருச்சு. ஆண்டவரே, அடுத்த மாசம் நான் போஸ்ட்போன் பண்ணிக்கிறேன், அடுத்த மாசம் நான் தள்ளி போட்டுக்கிறேன், அடுத்த உபவாச ஜபத்துக்கு நான் கூட்டிட்டு வந்துடுறேன். நோ, இன்னிலிருந்து நீ தொடங்கினாதான் அந்த பேழையை நீ அந்த பேழைக்குள்ள நீ கொண்டு வர முடியும். அவங்க இல்லனா பேரழிவுகள் பின்னாடி காணப்படாதவைகள் ஒண்ணு இருக்குது. அதுக்குதான் தேவ எச்சரிப்பு கர்த்தர் கொடுக்க. காணப்படாதவைகள் ஒண்ணு இருக்குது பின்னாடி. கர்த்தர் தேவ எச்சரிப்பை கொடுக்கிறதுக்கு காரணமே காணப்படாத ஒன்று பின்னாடி நின்றுட்டு இருக்குது. ஒரு பேரழிவு நின்று கொண்டு இருக்கிறது, ஒரு பேரழிவு நடந்து கொண்டு இருக்கிறது, வரப்போகுது. ஏன் நம்ம உஷாரா எடுக்க மாட்டோம்? கட்டுங்க, தொடங்குங்க, தொடங்குங்க. அந்தி பகல் மத்தியான வேலைகளிலே புலம்பல்ல சொல்லுது, உம்மை நோக்கி கூப்பிடுவேன் ஆண்டவரே,
உம்மை நோக்கி கூப்பிடுவேன் ஆண்டவரே. எனக்கு முன்னாடி கர்த்தர் எதனா ஒரு எச்சரிப்பை கொடுத்துட்டாருன்னா என் முழங்கால் இருக்கவே இருக்காது, ஜெபிக்காம இருக்கவே மாட்டேன். போராடி ஜோம் பண்ணி அதை வாங்குற வரைக்கும், அதை ஜெயிக்கிற வரைக்கும் விடவே மாட்டேன் ஆண்டவரே. தயவுசெய்து சொல்றேன், இந்த இடத்துல விசுவாசத்தை ஆக்டிவேட் பண்ணுங்க. விசுவாசத்தினாலே தேவ எச்சரிப்பு அது உலகத்துல நம்மளுக்கு நான் சொல்றேன், அதாவது காணப்படாத ஒன்று நான் சொல்லுவேன். இந்த உலகத்துல விசுவாசம் காணப்படாத ஒன்று. அந்த விசுவாசம் எனக்குள்ள கிரியேட் செய்யட்டும். நிறைய பேரு காணப்படாத ஒன்றுக்காக தான் இன்னைக்கு ஏங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அது என்னது? இது சந்தோஷம், சமாதானம், வெற்றி. அந்த காணப்படாத ஒன்றை தான் கர்த்தர் உனக்கு தரணும்னு பார்த்துட்டு இருக்கிறாரு. நீ ஆண்டவர் கிட்ட வரும்போது அதை கண்டிப்பா உனக்கு தருவாரு. கண்டிப்பா அதை ஆண்டவர் உனக்கு கொண்டு வந்து தர வல்லவராக இருக்கிறாரு. கடைசியா இன்னொரு வசனத்தை மட்டும் காட்டி கொடுத்துட்டு நம்ம ஜெபத்துக்குள்ளாக கடந்து போகலாம். 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனம். 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 16, 17. அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். பள்ளத்தாக்குல போய் வாய்க்கால வெட்டுங்களா? என்னது அது? பள்ளத்தாக்குல போய் வாய்க்கால வெட்ட முடியுமா? யாருன்னா செய்வாங்களா? முதல் சொல்லுவாங்க, என்ன நீ முட்டாளா, நீ போயிட்டு பள்ளத்தாக்குல வாய்க்கால வெட்ட. யார் சொல்றா? கர்த்தர் சொல்றார். கர்த்தர் கொடுக்கிறது என்னைக்குமே காணப்படாதவைகளை தான் கொடுப்பாரு. யூ ஹாவ் டு ட்ரஸ்ட், யூ ஹாவ் டு பிலீவ். புரியுதா? சோ காணப்படாதவைகளை ஆண்டவர் என்ன சொல்றாரு? பள்ளத்தாக்கில போய் வாய்க்கால்களை வெட்டுங்கள். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் உங்கள் ஆடு மாடுகள், உங்கள் மிருக ஜீவன்கள் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு வசனம், ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான வசனம். ஆண்டவர் சொல்றாரு, காணப்படாத ஒன்று. உனக்கு அங்க மழையும் இல்லை, காற்றும் இல்லை, உன் ஆடு மாடு எப்படி குடிக்கும்? நான் எப்படி குடிப்பேன் அந்த இடத்துல? ஆண்டவர் எனக்கு புரியலையே. பள்ளத்தாக்குல போயிட்டு ஆண்டவர் ஏன் ரோட்ல வெட்டுறதானே, ஏன் ரோட்டுக்கு அந்த சைட்ல வெட்டுறதானே, போயிட்டு நிலத்துல வெட்டுறதானே. ஆண்டவர் போய் பள்ளத்தாக்குல வெட்ட சொல்றாரு, வாய்க்கால்களை வெட்ட சொல்றாரு. கர்த்தர் என்னைக்குமே காணப்படாதவைகளை தான் செய்வாரு. ஏன் அந்த பள்ளத்தாக்கு? எதுக்காக அந்த பள்ளத்தாக்குல போய் வெட்ட சொல்றாரு? உன் விசுவாசத்தை பள்ளத்தாக்குல வை. பள்ளத்தாக்குல கூட நான் என்ன வேணாலும் செய்வேன். ஆமென். என்ன வேணாலும் செய்வேன். ஆனா இவ்வளவு சொல்லியும் ஆண்டவருக்கு பயப்படாம நம்ம இருக்கிறோம்னாக்கா, ஐயோ, அதுக்கு ஐயோ தான். அதுக்கு ஐயோ. பைபிள்ல வசனம் இருக்குது, ஐயோ அவங்களுக்கு ஐயோ. ஆண்டவர் சொல்லியும் ஆண்டவர் என்ன சொல்ற? பள்ளத்தாக்குல போய் நீ வெட்டு. சோ பள்ளத்தாக்குல போய் நீ வெட்டும் போது நீ என்ன பண்ணுவ? காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டீர்கள். எப்படியா பள்ளத்தாக்கு? இதுதான் காணப்படாதவைகள். நம்ப முடியுமா? உன் பள்ளத்தாக்கு நிரம்பணுமா? உன் முன்னாடி மழை பெய்யாது, உன் முன்னாடி காற்று அடிக்காது. ஆண்டவரே மழையே இல்லையே, வேலையே இல்லையே, காசு எப்படி? ஆண்டவரே பிசினஸே இல்லையே, காசு எப்படி? சாப்பாடு எப்படி? ஆண்டவரே வழி இல்லையே, எப்படி ஆண்டவரே ஜீவிப்பேன்? என்ன பண்ணுவேன்? நீ கேட்கலாம் ஆண்டவர்கிட்ட, என்ன வேணா கேட்கலாம், எது வேணா கேட்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன் பள்ளத்தாக்கு நிரப்புறது என்னுடைய வேலை. சோ பள்ளத்தாக்கு ஆண்டவர் நிரப்பணும்னாக்கா, மிருக ஜீவன்களும் மாடுகளும் அதை குடிக்கும்படி இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நோ வே, கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ ஏன் பள்ளத்தாக்கு நிரப்புவார்? அவர் மட்டும்தான். கர்த்தரால மட்டும்தான் காணப்படாதவைகளை செய்ய முடியும். அல்லேலூயா. இந்த விசுவாசம் நம்மளுக்குள்ள இருந்துச்சுனாக்கா, நீ முழங்கால் போட்டு ஜெயிப்ப. வேற எதுவுமே கிடையாது. முழங்கால் போடுறவங்களாம் ஜெயிப்பாங்க. 3 காரியங்கள். காணப்படாதவைகளை நான் நம்ப வேண்டிய காரியம். காணப்படாதவைகள் மத்தியில நான் எப்படி நம்பணும்? நான் அதை எப்படி நான் ட்ரஸ்ட் பண்ணணும்? நான் அது வழியா நான் எப்படி போக முடியும்? காணப்படாதவைகள் எல்லாம் நான் நம்பணுமே, எப்படி அது? நம்பர் 1, God's miraculous provision. ஆண்டவருடைய அற்புதமான கொடுக்கிறத ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். சொன்னாரா பள்ளத்தாக்கு நிரப்பப்படும்னு? சொன்னாரு. அப்போ என் வேலை நான் நம்பணும், அதை நிரப்புவாரு. ஐயோ நான் என்ன பண்ண போறேன்? கல்யாணத்துக்கு என்ன பண்ண போறேன்? என் வேலைக்கு என்ன பண்ண போறேன்? என் குடும்பத்தை நான் எப்படி நடத்த போறேன்? கர்த்தர் சொல்றாரு, காட்ஸ் ப்ரொவிஷன் அங்க இருக்கும். நீ காணப்படாதவைகளை நீ ஜெபிக்கும் போது காட்ஸ் மிராக்குலஸ் ப்ரொவிஷன், ஆண்டவருடைய அற்புதமான
ப்ரொவைடரா இருந்து உன் பள்ளத்தாக்க நிரப்பிக்கிட்டே இருப்பார் ஆண்டவர். ஆனா உனக்கு முன்னாடி எதுவுமே இருக்காது, காற்றும் இருக்காது, மழையும் இருக்காது. ஆனா உன் பள்ளத்தாக்குல தண்ணி இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது காரியம், ட்ரஸ்ட் இன் காட்ஸ் ப்ராமிஸ். உனக்கு ப்ராமிஸ் கொடுத்துட்டாரா கர்த்தரு, வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரா, அதை நம்பணும். ஆண்டவரே எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நான் ட்ரஸ்ட் பண்றத, ட்ரஸ்ட் இன் காட்ஸ் ப்ராமிஸ். ஆண்டவரே நீ எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம்புறேன். அவங்களே இல்லை, இவங்களே இல்லை, இவங்க செய்வாங்கன்னு இல்லை, அவங்க செய்வாங்கன்னு இல்லை. ஒரு வல்லமையான ஜபத்தை பண்ணுங்களேன், வல்லமையான ஜபம். எல்லாத்தையும் மறந்துடுங்க, கைய வச்சு ஆண்டவரே ஏசப்பா உங்களை மட்டும்தான் பார்க்கிறேன், நீங்க தான் ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்கிறவர், எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்கிறவர் நீங்க தான். டைரக்டா அவுட், அப்படியே அழுத்தம் திருத்தமா பேசுங்க, நேரா பார்த்து பேசுங்க. மைண்டுக்குள்ள ஒன்ன வச்சுக்கிட்டு பேசாதீங்க. நம்மளாம் அப்படி பேசுறவங்கல்ல, ஒருத்தரை பார்த்தாலே நம்ம அப்படிதான் பேசுவோம்ல. இவங்க கிட்ட இருந்து என்ன வாங்கலாம், இவங்க கிட்ட இருந்து என்ன புடுங்கலாம், இவங்க கிட்ட இருந்து என்னத்தை கிடைக்கும், இவங்க வாயில இருந்து என்ன வார்த்தையை வர வைக்கலாம். அப்படி இல்லை, ஆனஸ்டா ஆண்டவரே, ஆனஸ்டா நான் வரேன், தாழ்மையோடு நான் பேசுறேன், என்கிட்ட பேசுங்க, என் ஜபத்தை உங்களுக்காக அப்படியே நம்புங்க, ஆண்டவர் செய்வார். மூணாவது காரியம், காட்ஸ் பவர் டு டிரான்ஸ்ஃபார்ம். ஆண்டுடைய வல்லமை ஒரு பெரிய மாறுதலை உண்டாக்கும். அது என்ன மாறுதல்? உன் பள்ளத்தாக்கு நிரப்பப்படும், உன் பள்ளத்தாக்கு நிரப்பப்படும். எந்த பள்ளத்தாக்கு? எங்க ஆசீர்வாதம் இல்லையோ அந்த பள்ளத்தாக்கு நிரப்பப்படும். அல்லேலூயா. அதான் காணப்படாதவைகள். காண்கிறத கர்த்தர் உனக்கு செஞ்சுக்கிட்டே இருக்க மாட்டார், காணப்படாதவைகளை தான் செய்வார். அந்த காணப்படாதவைகளை செய்யும் போது நான் ஆயத்தமா இருக்கிறேனா, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. கண்டிப்பா நான் சொல்றேன், இந்த நாளிலே 2 காரியங்களை நம்ம பார்த்தோம். ஒன்று நோவாவை குறித்து பார்த்தோம், தெய்வ எச்சரிப்பு. 2வது காரியம், உன் பள்ளத்தாக்குகளை மழையும் காண மாட்டாய், நீ காற்றையும் காண மாட்டாய், ஆனா உன் பள்ளத்தாக்கு நிரம்பும் சொன்னாரு. இதை மட்டும் கொண்டு போகாதீங்க, எச்சரிப்பையும் கொண்டு போங்க. ஆண்டவரே ஏதோ ஒரு எச்சரிப்பை எனக்கு கொடுத்து அனுப்புறீங்க, இன்னைக்கு மட்டும் இங்க உட்காந்து ஐயோ துக்கப்பட்டுட்டு பரவாயில்ல பார்த்துக்கலாம், அதையும் ஆண்டவர் எதனா செய்வார். கத்த செய்வார். கத்த செய்யறது பெருசு கிடையாது, நீ என்ன பண்ற, எப்படி நீ ஆக்டிவேட் பண்ற. ஆண்டவர் சொன்ன உடனே நோவாவுக்கு ஆக்டிவேட் ஆனது அவனுடைய பக்தி, வேற எதுவுமே இல்லை. இந்த இடத்துல நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆக வேண்டியது நம்மளுடைய விசுவாசம். என் பள்ளத்தாக்கு நிரப்பப்படும். கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். கொடுத்த எச்சரிப்புக்காக ஸ்தோத்திரம், கொடுத்த ஆசீர்வாதத்துக்காக ஸ்தோத்திரம். 2த்திலுமே காணப்படாதவைகளை நாங்கள் அனுபவிக்க போறோம். அதுக்கு எங்களை ரெடி பண்ணுங்க. அந்த எண்ணங்களோடு நாங்கள் போக உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென்.